ராம் ராம். இந்த சிவராத்திரியினுடைய மகிமை எதனால சிவராத்திரி அன்னைக்கு பரமேஸ்வரனை கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுவும் எந்த இடத்துல லிங்கோத்பவம் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அருணாச்சல மகாத்மியத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த அருணாச்சல மகாத்மியத்தில் லிங்கோத்பவ வர்ண விஷயமாக 3வது பகுதி. கடைசியாக பிரம்மாவும் விஷ்ணுவும் 2 பேருக்கும் நடுவில் யார் பெரியவா அப்படின்னு ஒரு வாக்வாதம் நடந்தது. அந்த வாக்வாதத்துக்கு நடுவில் அருணாச்சலேஸ்வரர் பூமியை பிளந்தண்ட வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அவா 2 பேருக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டு ஒருத்தர் நுனிய தேடியும் ஒருத்தர் மூலத்தை தேடியும் போனார். விஷ்ணுவானவர் வராக ரூபத்தை எடுத்துண்டு பூமியை தோண்டி பிரம்மாண்டமான வராக ரூபம், வராகம்னா பன்றி ரூபத்தை எடுத்துண்டு விஷ்ணு பெரிய பல்லு, பெரிய சரீரம், நல்ல கர்ஜனை பண்ணிண்டு மூலத்தை தோண்ட போனாராம் விஷ்ணு. அவர் கர்ஜனை பண்ணிண்டு விஷ்ணு பகவான் பூமியை தோண்டிண்டு போக ஆரம்பித்தாராம். அதனுடைய முன்பகுதி, பன்னியினுடைய முன்பகுதிக்கு போத்ரி அப்படின்னு பேர். அவருடைய பல்லுனாலையும் அவருடைய அந்த முன்பகுதியினாலையும் தோண்டிண்டே போனாராம். அப்போ தோண்டிண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய மூஞ்சானது கீழ் நோக்கி இருந்துதாம். அப்போ கீழ் நோக்கி இருந்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தா எப்படி இருந்துதாம், அந்த அருணஜோதிக்கு, அண்ணாமலையாருக்கு, அருணாச்சலேஸ்வரருக்கு பன்றி ரூபமாக இருக்கக்கூடிய நாராயண பகவான் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருந்துதாம். அவரோ மூலத்தை தேடி நான் பெரியவன் அப்படின்னு நிரூபணம் பண்ணுறதுக்காக போயின்ட்டுருக்கார். அப்போ கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் நமஸ்காரம் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அண்ணாமலையார். அதையும் சொல்கிறார் அருணாச்சல மகாத்மியத்தில். எப்படி போகிறாராம், சத்தம் போட்டுண்டு போகிறாராம், கர்ஜிச்சுண்டு போகிறாராம். பன்னி உரும்பும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவர் கர்ஜனை பண்ணிட்டு போகிறாராம். ஸ்ரீமன் நாராயணன் அந்த வராக ரூபத்தை, பன்றி ரூபத்தை எடுத்துண்டு போனவர் பாதாளத்தை தொட்டுட்டார். பாதாளத்தை தொட்ட உடனே எங்கே மூலம் எங்கே இருக்குது அப்படின்னு கத்தின்ண்டே கிடச்சிருத்து மூலம் கிடச்சிருங்கிற தன்னை தானே உற்சாகப்படுத்திண்டு பூமியை தோண்டிண்டு விஷ்ணு பகவான் போயிட்டே இருக்காராம். பாதாளத்தை தாண்டினாராம். அந்த பாதாள லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பாதாள லோகத்தில் தான் நாகங்கள்லாம் வசிக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் புராணங்களில். அப்போ என்னாச்சாம், இவர் தோண்ட பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பாம்பும் எழுந்து மேலே வந்துதான். அப்போ எழுந்து மேலே வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பாம்பையும் அந்த அருணஜோதி அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரரையும் பார்த்தா எப்படி இருந்துதான், அந்த ஒரு காட்சியை சொல்கிறார், அந்த ஒரு சீனை சொல்கிறார் புராணத்தில். ஒரு கொடியும் மரத்து மேலே அழகாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த நெருப்பு பிழம்புக்கு மேலே வர்றதுனால அந்த அண்ணாமலையாருக்கு மேலே அந்த பாம்பெல்லாம் கிளம்பி மேலே வர்றதை பார்த்தா கொடி போல் அழகாக காட்சி அளித்தாராம் அண்ணாமலையார். பாதாளத்தை தாண்டினார். பாதாளத்தை தாண்டினவுடனே இந்த பூமிக்கே ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆதிகச்சபன் அப்படின்னு சொல்லுவா பகவான் இந்த பூமியை கூர்மாவதாரம் எடுத்து அந்த பூமியை தன்னுடைய முதுகலை தாங்கின்னு இருக்காராம் நாராயணன். அந்த இவர் தோண்டி பூமியை தோண்டி பாதாளத்தை தாண்டி பூமியை தாங்கக்கூடிய கூர்மாவதாரத்துக்கிட்டே போயிட்டாராம். அந்த கூர்மத்துக்கிட்டே போயிட்டாராம். அப்பையும் மூலம் கிடைக்கல. அண்ணாமலையாருடைய அருணாச்சலேஸ்வரருடைய மூலம் கிடைக்கப்படலை. திருப்பியும் தோண்ட ஆரம்பித்தார். தோண்டினா பூமிக்கு கணுக்கால் அப்படின்னு சொல்லுவாளே பாதத்துக்கு மேலே, அந்த மாதிரி பூமியினுடைய சமீபத்தில் அவ்வளோ போயிட்டாராம். அப்பையும் அண்ணாமலையாருடைய மூலம் கிடைக்கல. இந்த பூமியை தாங்கிண்டு யானைகள்லாம் எல்லா திக்குலையும் யானை இந்த பூமியை தாங்கின்னு இருக்காம். அதையும் பார்த்துட்டாராம் மகாவிஷ்ணு, வராக ரூபத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு. ஆனால் மூலம் கிடைக்கப்படலை. திக் சிந்தூராக அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமாக அதுக்கும் கீழே போகிறார். மண்டூகம் என்னும் சொல்லக்கூடிய தவளை, பெரும் தவளை, இதுக்கெல்லாம் தூர்வகர்கள் அப்படின்னு பேர் இவாளுக்கு. அந்த மண்டூக்கத்தையும் பார்த்தாராம் அண்ணாமலையார். அண்ணாமலையாருடைய மூலம் கண்ணப்படலையாம். இந்த பூமியினுடைய மத்திய பகுதி, பிருஷ்ட பகுதி, பின்பகுதி அந்த தவளைக்கு மேலே தான் இருக்காம். அதனால் அந்த தவளையும் பார்த்துட்டார். அண்ணாமலையாருடைய மூலம் கண்ணில் படலை.
யாருடைய அனுக்கிரகத்தினால இந்த பூமியையும் இந்த லோகத்தையும் வகிக்கக்கூடிய அந்த மத்ஸ்யாவதாரம், மத்ஸ்யம், அதுக்கப்புறமாக திக்கை வகிக்கக்கூடிய யானைகள், பிருஷ்டத்தை வகிக்கக்கூடிய பின்பகுதியை வகிக்கக்கூடிய தவளைகள், இதுக்கெல்லாம் தூர்வகர்கள் அப்படின்னு பேர். இதெல்லாம் பார்த்தும் அண்ணாமலையாருடைய மூலம் கிடைக்கப்படலை. திருப்பியும் தோன்றாராம். அதலம், கீழே 7 பாதாளமும் வந்துடுத்து. அதலம், விதலம், சுதலம், தலாதலம், ரசாதலம், மகாதலம் அப்படின்னு 7 தலத்தையும் கீழே, 7 லோகத்தையும் கீழே போயிட்டார். கீழே தோண்டிண்டு போனவருக்கு அண்ணாமலையாருடைய மூலம் கண்ணில் படலை. இப்போ மூலத்தை பார்த்துட்டேன், இப்போ நான் மூலத்தை பார்த்துட்டேன்னு திருப்பி தனியாக தவிர உற்சாகப்படுத்திட்டு அண்ணாமலையாருடைய மூலத்தை தேடிண்டு போகிறார். மூலம் கிடைக்கப்படலை. பல புரிகள், பல கிராமங்கள் சொல்கிறா. போகவதி அப்படின்னு சொல்லக்கூடிய புரியை அடையிறாராம். ஆனாலும் மூலம் கிடைக்கலையாம். திருப்பி தன்னை உற்சாகப்படுத்திக்கிறார் விஷ்ணு. ஆனால் எவ்வளோ போனாலும் மூலம் கிடைக்கவே படலையாம். எவ்வளோ போனாலும் அவர் ஆரம்பித்த இடத்துல எப்படி அருண ஜோதி அண்ணாமலையார் நெருப்பு பிழம்பாக இருந்தாரோ அதில் துளி கூட மாற்றம் அடையாமல் அதே மாதிரி தான் கீழே போக 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 அப்படியே தான் அண்ணாமலையார் காட்சி கொடுத்துட்டுருந்தார் விஷ்ணுவுக்கு. இந்த மாதிரி தோண்டிண்டு போனவர் வருஷ சஹசிராணி, 1000 வருஷம் தோண்டிண்டு போனாராம். ஆனாலும் அண்ணாமலையாருடைய மூலம் அவருக்கு கிடைக்கல. நம்மளுக்கு அண்ணாமலையாரோடையோ மூலம் கிடைக்கணும் அப்படின்னா அகங்காரத்தை விட்டாதான் கிடைக்கும். இவா தேடிண்டே போயின்ட்டுருக்கார் விஷ்ணு. சுத்தமாக மூலம் கிடைக்கல. போக போக என்ன ஆயிடுத்துன்னா அவருடைய சபம், குழம்பு தேய ஆரம்பிச்சுடுத்து. அவருடைய பல்லு உடைய ஆரம்பிச்சுடுத்து. போத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய முன்பகுதி தேய ஆரம்பிச்சுடுத்து. அது மட்டும் இல்லை, அவருடைய பலங்கள்லாம் குறையிறது. அவருடைய கண்ணெல்லாம் சொருகிறது. விஷ்ணுவனுடைய கண்ணு, வராக ரூபத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய கண்ணெல்லாம் சொருகிறது. பெருமூச்சு விடுறார். மூலத்தை கண்ட பாடால் அவருக்கு மூலம் கிடைக்கவே படலை. அப்போ அவருக்கு ஒரு வருத்தம் ஏற்படுறது. அனர்வியூட பிரதிஜோபி, நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே, மூலத்தை பார்க்குறோம்னு கிளம்பினோமே, பல வருஷங்கள் தேடியும் நம்மளால் இந்த அருண ஜோதியில் இருக்கக்கூடிய மூலத்தை நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு கொடுத்த பிரதிஜையை நம்ம மீறிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறார். அவர் அடைஞ்ச களைப்பினால, சிரமத்தினால ஒரு அடி கூட அவரால் எடுத்து வைக்க முடியலையாம். தலை சுத்தரதாம். அப்போ கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் என்ன பண்ணாராம், அவருடைய தேஜஸ்னாலேயே, அந்த அருண ஜோதியினாலேயே அவருக்கு ஒரு உற்சாகத்தையும் உடம்புல தெம்பையும் கொடுத்து அந்த பிரகாசத்தினாலேயே திருப்பியும் அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அந்த இடத்துக்கு வந்துட்டாராம் விஷ்ணு பகவான். வராக ரூபத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான். தத்தேஜகேவ பந்தானம் புனரப்பி உதபாவயத், அந்தனுடைய பிரகாசத்தினாலேயே மேலே வந்தாராம் விஷ்ணு பகவான். அவருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து விட்டுடுத்தாம். அந்த அவருடைய வேர்வையிலேயே அவர் முழுகினவராக இருக்கலாம். அவ்வளோ உடம்பு முடியாமல் போயிடுத்தாம் அவரால். பகவான் என்ன பண்ணாராம், அவருக்கு ஒரு கயிறு போல தன்னுடைய பிரகாசத்தினால மேலே திருப்பி அவர் எங்கே கிளம்பினாரோ அந்த இடத்துக்கு அவருடைய பிரகாசத்தினாலேயே அவரை அடைச்சாராம். அப்போ தான் அவருக்கு உடம்புல இருந்த சிரமங்கள்லாம் போச்சாம். அப்போ தான் மூச்சு நன்றாக விட முடிஞ்சுதாம். என்ன கண்ணு மங்களாக போச்சோ, என்ன பார்வை தெரியாமல் போச்சோ, அப்போ தான் அவருக்கு நன்றாக பார்வைகளாம் தெரிய வந்துதாம். அப்போ அவர் நினச்சிக்கிறாராம், நம்ம மூலத்தை பார்க்கல, பிரம்மாவும் அக்ரத்தை பார்த்துருக்க மாட்டார், வாய்ப்பில்லை. இது சாமானிய ஜோதியில் நம்மளை பரீட்சை பண்ணுறதுக்காக அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் எடுத்த ஒரு லீலை, அவர் பண்ணக்கூடிய இது லீலை அப்படின்னு விஷ்ணு பகவான் அப்போ தான் லேசாக உணர ஆரம்பித்தாராம். அப்போ தான் அவருக்கு ஒரு அகங்காரம் போச்சு, அந்த மதம் போச்சு, மோகம் போச்சு. அதுக்கப்புறமாக அவருக்கு இப்போ தான் ரியாலிட்டி புரிய ஆரம்பிச்சுட்டார். இது நம்மளால் நடக்கக்கூடியதில், இது அண்ணாமலையாருடைய அனுக்கிரகம், அருணாச்சலேஸ்வரருடைய அனுக்கிரகம் அப்படின்னு இவரோ விஸ்வத்துக்கே தேவன். நம்மளுக்கு ஊனக்கண்ணினால் நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம், இவருடைய சக்தியினால்தான் இந்த உலகமே இயங்கிறது அப்படின்னு எந்த இடத்துல ஆரம்பித்தாரோ அந்த இடத்துலையே விஷ்ணு பகவான் அண்ணாமலையாரை ஸ்துதி பண்ணினார் அப்படின்னு இந்த அத்தியாயம் முடிகிறது. அதுக்கு அடுத்த அத்தியாயத்தில்
விஷ்ணு பகவான் வராக ரூபத்தை எடுத்துட்டு கீழே போனார் அப்படிங்கிறத பார்த்தோம். பிரம்மா ஹம்சபக்ஷி ரூபமாக அக்ரத்தை பார்க்குறேன்னு கிளம்பியிருக்கார் பிரம்மா. அவர் மேலே போகிறார். அவர் கிளம்பின வேகத்தை பார்த்தா காற்று தான் எல்லாத்தையும் தள்ளும். ஆனால் பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா காற்றையே கீழே தள்ளுறாராம். கீழே தள்ளுற அளவுக்கு அவ்வளோ வேகமாக மேலே போகிறாராம் பிரம்மா. அவர் போகக்கூடிய வேகத்தில் பிரம்மா அந்த பக்ஷியில் போயின்னு இருக்காருங்கிறதே கண்ணுக்கு தெரியலையாம். அவ்வளோ வேகமாக போகிறாராம். இருந்த பொழுதிலும் ரொம்ப தூரமாக பார்த்தா ஏதோ ஒரு கோடு போகிற மாதிரி இருந்துதான் பிரம்மா அந்த பக்ஷியில் போகக்கூடியது. தேஜஸ்தம்பத்துக்கு சைடு பகுதியில் அவர் மேல் நோக்கி பறந்துன்னு இருக்காராம். அவர் பறக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த தேஜஸ்தம்பத்துக்கு சந்தியா காலத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சந்திரன் ஆகாசத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த அருணஜ்யோதி அண்ணாமலையாருக்கு அருணாச்சலேஸ்வரருக்கு இந்த நெருப்பு தூணுக்கு இவர் பறக்கிறது ஒரு சின்ன பொட்டு மாதிரி சந்திரன் மாதிரி இவர் இருக்காராம். மேலே போகிறார், ரொம்ப தூரம் போகிறார், மேகங்களை தாண்டி போகிறார். விமான பதவி அப்படின்னு என்ன ஒரு பதவி இருக்கோ, என்ன ஒரு இடம் இருக்கோ அந்த இடத்தை தாண்டி போகிறார். தேவர்கள்லாம் எங்கே வசிப்பாலோ அதை தாண்டி போகிறார். ரொம்ப வேகமாக போகிறார். 7 லேயர் உண்டு, மருத் அப்படின்னு சொல்லுவா. ஆகாசத்தில் 7 லேயர் உண்டு. சப்தகணாவை மருதா அப்படின்னு வேதம் சொல்கிறது. அந்த 7 லேயரையும் தாண்டிண்டு போகிறாராம் பிரம்மா. அந்த 7 லேயரையும் எப்படி தாண்டிட்டு போகிறாராம், அதை கீழே தள்ளிட்டு போகிற மாதிரி போகிறாராம். அவ்வளோ வேகமாக போகிறாராம். ஒரு மனசில் என்ன நினச்சுட்டே போகிறாராம் பிரம்மா, எப்படியாவது விஷ்ணு மூலத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அக்ரத்தை பார்த்தணுங்கிற வேகத்தோடு போகிறாராம். மேலே என்ன லோகம் இருக்கோ எது வரைக்கும் அவரால் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டாராம். அவ்வளோ தூரம் போயும் அண்ணாமலையாரோட அருணாச்சலேஸ்வரருடைய நுனி அவருக்கு தென்படலை. அவருக்கும் சரீரங்கள்லாம் ரொம்ப சிரமமாக ஆரம்பிச்சுடுத்து. அவருடைய ரெக்கையில் இருக்கக்கூடிய இறகு எல்லாம் விழ ஆரம்பிச்சுடுத்து. அண்ணாமலையாருடைய அருணாச்சலேஸ்வரருடைய அக்ரம் அவருக்கு கிடைக்கல. அவருக்கும் சிரமம் ஏற்பட ஆரம்பிச்சுடுத்து. சரீரத்தில் சிரமம் ஏற்பட்டு கண்ணு அவருக்கு சுத்த ஆரம்பிச்சிறதாம். கண்ணனுடைய பார்வை குறையிறதாம். அவருக்கும் கண்ணில் எதுவும் தெரியலையாம். ஆனாலும் எப்படியாவது அக்ரத்தை பார்த்தணுன்னு மேலே போயிட்டே இருக்காராம். கடைசியில் அவராலையும் அக்ரத்தை பார்க்க முடியலையாம். அவருக்கும் நம்ம கொடுத்த வாக்கை அக்ரத்தை பார்ப்போம் அப்படின்னு என்ன ஒரு வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கை அவராலையும் முடியலையாம். அவராலையும் பிராணன் மூச்சு விட முடியலையாம். மூச்சு திணற ஆரம்பிச்சுதாம். அடராமா, நம்மளுடைய வாக்கியத்தை நம்ம காப்பாற்றலையே, நம்ம அக்ரத்தை பார்ப்போம், அண்ணா அந்த தேஜஸ்தம்பத்திலேயே அருணஜோதியினுடைய நுனியை பார்ப்போம்னு நினச்சிட்டு மேலே போய் நம்மளால் பார்க்க முடியலையே, நம்ம கிளம்பி என்ன பிரயோஜனம், நம்மளால் என்ன காரியம், நம்மளுக்கு என்னதான் கதி, எப்படி நான் விஷ்ணுவை ஃபேஸ் பண்ணுவேன், எப்படி நான் அவரை சந்திப்பேன், எப்படி பார்ப்பேன், என்னால் அக்ரத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு தன்னை நினச்சி ரொம்ப அவர் வருந்திக்கிறாராம். அப்போ அவர் நினச்சிக்கிறாராம், எப்படியாவது நான் விஷ்ணுவை தோக்கடிக்கணுமே, யாருடைய சகாயத்தினால நான் விஷ்ணுவை தோக்கடிப்பேன், விஷ்ணுவை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அவர் சொல்கிறார், ஒருத்தர்கிட்ட வாதம் பண்ணணும் அப்படின்னா மானோஹி மகதாம் தனம். நம்ம ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறோமோ இல்லை வாதம் பண்ணுறோமோ அவளிடத்தில் நம்ம மானமாக இருக்கிறது தானே பெரிய நம்மளுக்கு ஒரு தனம், அதுதானே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சொத்து, அதுதானே முக்கியம். நான் எப்படி விஷ்ணுவை ஃபேஸ் பண்ணுவேன், அதனால் எனக்கு யாராவது சகாயம் வேணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறார், எதிர்பார்க்கிறார். அதையும் சொல்கிறார், நேர்மையாக பிரதிவாதிகிட்ட எதிரில் இருந்து வாதாடக்கூடியவர்கள்ட்ட நேர்மையாக ஜெயிக்க முடியாது, அதனால் எப்படியாவது வஞ்சிச்சாவது நான் விஷ்ணுவை ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணுறார். ஏன்னா மானந்தான் முக்கியம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அப்போ ஆகாசத்தில் பார்த்தாராம். ஆகாசத்தில் ரொம்ப தூரத்தில் ஏதோ நிர்மலமாக அப்படின்னா தூய்மையாக பளிச்சின்னு ஏதோ சந்திரனுடைய சம்பந்தம் இருக்கக்கூடிய மாதிரி ஏதோ ஒன்று கண்ணில் தெரிஞ்சுதாம் பிரம்மாவுக்கு. இது என்ன, ஏதோ ஒரு ரேகை கோடு மாதிரி தெரிஞ்சுதாம். இது என்ன கோடு நம்மளுக்கு தெரியறது, இது எங்கேருந்து வர்றது அப்படின்னு பிரம்மா எதிர்பார்த்துட்டே இருந்தாராம். அப்போ ஆகாசத்தில் ரொம்ப தூரம் தெரிஞ்சக்கூடிய அந்த வெண்மையான அந்த கோடு டக்குன்னு பக்கத்தில் வந்துதாம்.
ரொம்ப பளிச்சுன்னு இருந்துதாம், ரொம்ப வெண்மையாக இருந்துதாம் தெரியப்பட்டது. அப்போ அதை பார்த்து பிரம்மா கேட்குறார், நீ யாரு அப்படின்னு கேட்குறார். அதுக்கு சைத்தன்யம் இருந்துதாம், அது பேசக்கூடிய தன்மையை இருந்துதாம், அதுக்கு சைத்தன்யம் இருந்துதாம், உணர்வு இருந்துதாம். நீ யாரு, ரொம்ப தூரத்தில் உன்னை பார்த்தேன், கிட்டக்க அதுக்குள்ளேயும் கிட்டக்க வந்துட்டியே, நீ யாரு அப்படின்னு பிரம்மா அதை பார்த்து கேட்குறார். கேட்டுன்னு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் டக்குன்னு பிரம்மாவுடைய கையிலேயே அது வந்துருத்தாம். கையில் வந்து அது சொல்ல ஆரம்பிச்சது, நான் பல வருஷங்களாக மேலேந்து கீழே வந்துட்டுருக்கேன், எனக்கும் பூமி கிடைச்ச பாடு இல்லை அப்படின்னு சொல்லித்தான். இந்த மாதிரியான முறையில் மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணி பிரம்மா அவரால் முடியாமல் மேலேந்து கேத்தகி புஷ்பம், அதாவது தாழம்பூ மேலேந்து கீழே வந்து அவருடைய கையில் வந்து அடைஞ்சிது. இப்படியாவது விஷ்ணுவை வஞ்சிச்சாவது நம்ம அக்ரத்தை பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தாழம்பூ பிரம்மாவுடைய கையில் வந்தது அப்படிங்கிறதோடு இந்த பகுதியை முடிச்சுப்போம். ராம் ராம்.